தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் இபிஎஸ்ஸின் படமில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்ட நுழைவு வாயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் புகைப்படம் இடம்பெறவில்லை. பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். திருச்சியில் இன்று மாலை நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்துக்கான தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தருபவர்களை வரவேற்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சி சார்பில் திருச்சி முழுவதும் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. கூட்டம் நடைபெறும் மைதானத்தின் நுழைவு வாயில்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் புகைப்படங்கள் அடங்கிய நுழைவு வாயில் வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நுழைவு வாயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இல்லாதது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நுழைவு வாயிலில் இரு பக்கங்களிலும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணியின் புகைப்படங்கள் பெரிய அளவில் இடம்பெற்றுள்ளன. மேல் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், மத்திய அமைச்சர் எல். முருகன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மற்றொரு நுழைவு வாயிலில் இரு பக்கங்களிலும் அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் புகைப்படங்களுக்கும் மேலே கூட்டணி தலைவர்களின் புகைப்படங்களும் உள்ளன. அதிலும் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இல்லை. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இல்லாதது அரசியல் வட்டாரத்தில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.